Welcome to Bright Coaching Center. TNVSRB SI நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். ஓகேவா? இல்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், PSTM ரிலேட்டடா டவுட் இருக்கும், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல டவுட் இருக்கும். ஓகேவா? ஏஜ் பாரா அது இல்ல டேட் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கும் என் டேட்டுக்கும் டவுட் இருக்கு அப்படின்றது டவுட் இருக்கும். டிபார்ட்மெண்ட் கோட்டா, வார்டு கோட்டா, பிளஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிறவங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? நிறைய சந்தேகங்களுக்கு பதில் தான் இந்த வீடியோ. ஓகேவா? அது இல்லாம அவங்களுமே ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருந்துருக்காங்க உள்ளுக்குள்ள. போன பிடிஎஃப் போன நோட்டிபிகேஷன் அதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷனை விட இந்த நோட்டிபிகேஷன் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதாவது நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நான் நோட்டிபிகேஷன்லயே நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், இதுபடிதான் நான் எடுக்கிறேன், இந்த ரிசர்வேஷன் படி தான் எடுக்கிறேன், இது இருந்தாதான் நீங்க வந்து குவாலிபிகேஷன் அப்படின்றதுக்கு எல்லாத்தையுமே அவன் இங்கேயே கொடுத்துட்டான். ஆனா மறுபடியும் கேஸ்ன்ற வேலைக்கே போக கூடாது அப்படின்ற வேலைக்கு தான் நோட்டிபிகேஷன் ப்ராப்பரா ரெடி பண்ணி இருந்திருக்கான். ஓகேவா? சரி, அந்த நோட்டிபிகேஷன் தான் டீடைலா அந்த வீடியோ பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4 இன்னைக்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை, அதாவது சாரி ஏப்ரல் 7 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வர திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 3 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? 7 இருந்து மே 3 வரை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வேற ஏதாவது நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் வேற நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம், பேர் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன், இல்ல கம்யூனிட்டில ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன், இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்கான். லாஸ்ட் டேட்ல இருந்து 3 இருந்து 13 வரை ஒரு 10 நாள் டைம் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு. ஓகேவா? இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டேட் தான். ஓகேவா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வர வேண்டியது, ஏதாவது ஒரு ரிமைனிங் ஏதாவது பாக்கி இருக்கு, இல்ல நான் சர்டிபிகேட் வந்து தாசில்தார்ட்ட அப்ளை பண்ணிருக்கேன், ஏதாவது ஒரு ஒன்னு ரிமைனிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க இதுல ஏதாவது ஒரு டம்மியா ஒண்ணு போட்டு அப்ளை பண்ணிட்டு கரெக்ஷன்ல வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? கரெக்ஷன்ல எதை வந்து கரெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கீழே கடைசியா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இதை மட்டும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? நேம் வந்து கரெக்ஷன் பண்ணவே கூடாது. ஒரு டைம் நீ நேம் கொடுத்துட்டு அப்படின்னா அதே நேம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து உங்களுடைய போன் நம்பர், ஒரு டைம் போன் நம்பர் கொடுத்தா மறுபடியும் வந்து இந்த போன் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாது, கரெக்ஷன்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டைம் கொடுத்தா இமெயில் ஐடியையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இமெயில் ஐடி, போன் நம்பர், நேம் பிளஸ் எக்ஸாம் சென்டர், இந்த 4 மட்டும் எக்ஸாம் சென்டர். ஓகேவா? இந்த 4 மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது, மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா கூட நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு இதுல இருந்து 3 இருந்து 13 மாத்திக்கலாம். ஆனா இந்த 4 தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா மாத்த முடியாது அப்ளிகேஷன், அதுதான் உங்களோட ஃபைனலா இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த 4 மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்க. சரி, அவங்க கொடுத்துறாங்க ஏப்ரல் 7 இருந்து மே 3 வரை கொடுத்துட்டாங்க. கரெக்ஷன் பண்றதுக்கும் மே 13 சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, பார்ப்போம். அடுத்து ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி 53 வேகன்சி. நம்ம டோட்டலா எவ்வளவு வேகன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1299 பிளஸ் ஷார்ட் ஃபால் வேகன்சி ஒரு 53, டோட்டலா 1352 வேகன்ட் நம்மள்ட்ட இருக்கும். ஓகேவா? ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருவாங்க. இவங்க தான் எலிஜிபிள், இவங்க எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். தாலுகாக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்ஸுக்கு 654, உமன்ஸுக்கு 279, டோட்டலா தாலுகாக்கு மட்டுமே 933 வேகன்ட் கொடுத்திருந்திருக்காங்க. ஏஆருக்கு 255, உமனுக்கு 111, டோட்டலா ஏஆர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 366 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. இதுலயும் எப்படி பிரிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா கொடுத்துறாங்க. இது ஷார்ட் ஃபார் வேகன்சி. ஓகேவா? வருவோம் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து சேலரி பேக்கேஜ் சொல்லிருக்காங்க. பே ஸ்கேல். ஓகேவா? பே ஸ்கேல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,900 இருந்து 1,16,600 வரை. ஆனா நம்ம கையில ட்ரைனிங்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் முழுசா ஏறும். அதுல நம்மளுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் சாப்பாடு, அதாவது நம்மளுக்கு அகாமடேஷன் ஒரு 6,000 ரூபாய் கழிச்சு 44 சில்லற, நம்ம 44,500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் முதல் மாசத்திலேயே. ஓகேவா? நீங்க ட்ரைனிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 50+ தான் உங்க கண்ட்ரோல் உங்க கையில ஏறும். அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் மாசமே கிரெடிட் ஆகுது 50+. ட்ரைனிங் முடிஞ்சோடனே ட்ரைனிங்ல 44 சில்லற ஏறும். ஏன் அப்படின்னா அகாமடேஷனுக்கு பிடித்தம் போக ரிலீஸ் ஆகுது. நம்மளுக்கு பே ஸ்கேல் 36,900 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் 9th படிக்காம 10th படிச்சிருந்திருப்பாங்க, 11th படிக்காம 12th படிச்சிருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் நாட் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க இந்த தடவை. ஓகேவா? அது இல்லாம ஒரு சில பேருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல PSTMல டவுட்டா இருக்குது.
ஃபர்ஸ்ட் டிகிரி தமிழ் படிச்சிருந்தா தானே. பிஹெச்டிக்கு நான் பின்னாடி வரேன். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சுக்கோம். ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன டவுட் கேட்கறாங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஓகேவா? கேண்டிடேட் should have bachelor degree from any university. எந்த யூனிவர்சிட்டியில வேணாலும் பேச்சுலர் டிகிரி வாங்கிக்கலாம். ஆனா வந்து பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன், நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நாளுக்குள்ள நீங்க உங்க கையில வந்து பேச்சுலர் டிகிரி சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நோட்டிபிகேஷனுக்கு பின்னாடி தான் எனக்கு வருது அப்படின்னா அது வந்து நாட் எலிஜிபிள். நான் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்னா நாட் எலிஜிபிள். அவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம கையில வந்து should have பேச்சுலர் டிகிரி, அதாவது நம்ம கையில கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட்டிபிகேஷனுக்கு பிறகு நம்ம வாங்கினா செல்லாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். பிளஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ரேஷியோ நம்ம எப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போயிருக்கணும் அப்படின்னா 10th +2 இல்லைன்னா +3, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைன்னா 4 +4ன்றது பிஇ படிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா 5ன்றது காலேஜோட சேர்த்து எம்எட் இருக்கு சார், பிஎட் இருக்கு, காலேஜோட சேர்த்து எம்பிபிஎஸ் இருக்கு. பிளஸ் ஒரு சில காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரும். அந்த காலேஜ் அந்த பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? +2 +3 4 இல்லைன்னா 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரொசீஜர். இது எல்லாமே முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஓகேவா? இல்ல அதுலயுமே டிப்ளமா படிச்சிருந்தா எல்லாமே எலிஜிபிள் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிப்ளமா படிச்சுட்டு நீங்க மறுபடியும் அந்த 12th, ஒரு சில பேர் 10th டிப்ளமோ 12th மறுபடியும் இன்ஜினியரிங் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் 10th 12th டிப்ளமோ இன்ஜினியரிங் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லி டீடைலா இங்க உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் SSLC அண்ட் 2 year ITI. ஓகேவா? பிளஸ் 3 பேட்டர்ன் அவைலபிள் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது ITI படிச்ச ஸ்டூடெண்ட் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க, நான் சொல்றேன். இங்க முக்கியமான இந்த தடவை வந்து அப்டேட் பண்ண விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான். ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, who have passed 10th directly without studying 9th standard, 9வது படிக்காம 10வது டைரக்டா படிக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் 12th ஸ்டாண்டர்ட் டைரக்ட்லி வித்தவுட் 11th ஸ்டாண்டர்ட், 9வது படிக்காம 10வது படிச்சிருந்தாங்கன்னா நாட் எலிஜிபிள். 12வது படிக்கும் போது 11வது படிக்காம 12வது போயிருந்தா அவங்களும் நாட் எலிஜிபிள். டைரக்டா போறவங்களுக்கு நாட் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க இந்த டைம். ஓகேவா? இதுதான் முக்கியமா பார்க்க வேண்டிய அப்டேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல. ஓகேவா? சரி, அடுத்து ஏஜ் ரிலாக்சேஷன். ஏஜுக்கு வராங்க. முக்கியமா சொல்ல வேண்டியது, ஏஜுக்கு நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்தது ஏஜ் ரிலாக்சேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. ஓகேவா? நம்ம பசங்க பாதி பேர் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி நோட்டிபிகேஷன்ல நோட்டிபிகேஷன் வந்தது சந்தோஷம். ஆனா அஃபெக்ட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் இல்லாததுதான். சரி பாப்போம் இவங்க என்ன நோட்டிபிகேஷன்ல ஏஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இவங்க நார்மலா எப்போதும் போல இருக்கிற ஏஜ் கேட்டகரியா கொடுத்துருக்காங்க. The candidates must have completed the age of 20 years. 20 வயசு ஆனாதான் ஏஜ் எழுத முடியும். ஏன்னா இது டிகிரி போஸ்டர் தானே. அப்ப 10th 12th முடிச்சு 12th முடிக்கிறான்னா 17 வயசு ஆயிருக்கும். டிகிரி மினிமம் 3 வருஷம் படிக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு 20 வயசு ஆயிருந்தாதான் அவனால டிகிரி கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதனால 20 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஓகேவா? மினிமம் 20 வயசு, மேக்சிமம் வந்து கேட்டகரி தகுந்தாப்புல 32 35 35 அப்படின்னு சொல்லி பிரிச்சு இருந்திருக்காங்க. ஓகேவா? எந்த ஏஜ்ல இருந்து அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. சாரி, டேட் ஆஃப் பர்த் மட்டும் பாருங்க. அவங்க அவங்க வந்து 30 வயசு நார்மலா எந்த ரிசர்வேஷன் கேட்டகரியுமே இல்லாம இதை மென்ஷன் பண்ணாம 20 வயசுல இருந்து 30 வயசு வரை எலிஜிபிள் ஜெனரல் கேட்டகரிக்கு. அந்த ஜெனரல் கேட்டகரியை வச்சு டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன? ஜூலை 2 1995 இருந்து, ஜூலை 2 1995 இருந்து 2005 ஜூலை 1 வரை நமக்கு 20 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும்னா 2005 இருந்து 20 கூட்டுங்க 2025 வந்து இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஆனா இந்த டேட்டை எப்போதுமே மாறாது. 2025க்கு முன்னாடி, சாரி 2005க்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எந்த தேதிக்கு பிறகு பிறக்கணும், ஆஃப்டர் ஏஜ், இதுலதான் வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டே இருக்கும். நான் எலிஜிபிளான்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அப்படியே பாருங்க. நீங்க இதுல எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு பாருங்க. பிசில இருக்கீங்க, நீங்க பிசிஎம்ல இருக்கீங்க, இல்ல எம்பிசில இருக்கிறீங்க, எம்பிசிடிசில இருக்கிறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன சொல்லிருக்காங்க? 32 வயசுன்னு சொல்லிருக்காங்களா? அப்ப இங்க 30 வயசுனா இந்த ஏஜ் 32ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 வயசுக்கு அப்படியே முன்னாடி போங்க. அப்ப 95 இருந்துச்சுன்னா அடுத்து என்னவா இருக்கும்னா 1993 2/7. ஓகேவா? 93 தான் நமக்கு எலிஜிபிள். அதுக்கு பிறகு இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே 2/7 1993க்கு பிறகு பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே 35 இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க 35ன்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை 5 கழிங்க. அப்படியே 5 கழிச்சா என்ன இருக்கும்? 2/7 1990 அப்படின்னு இருக்கும். 90க்கு பிறகு பிறந்திருந்தா எலிஜிபிள்.
90க்கு முன்னாடி பிறந்திருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். நீங்க இதுல என்ன ஏஜ் சொல்லியிருக்காங்களோ அதை இங்க மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்களே இதை செக் பண்ணிடலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் ஒண்ணும் இல்ல. ஓகேவா? சரி, அதுலயும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க, பாக்கலாம்னு சொல்லிட்டு. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 20% ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஓவரால் வேகன்சில 20% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 இயர்ஸ். இதுவும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க போல, ஆனா தரல அவங்க. ஓகேவா? எந்த டேட்டு படி அப்படின்றதையும் சொல்லி இருந்திருக்காங்க. சரி, அடுத்து பார்ப்போம் என்னன்னு சொல்லி. கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது அவங்க ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க நார்மலா, இது இடஒதுக்கீடு எப்படின்றது இது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஓசி 31%, பிசி 26.5, பிசிஎம் இதெல்லாம் ஜென்ரலா எல்லாத்துக்கும் இதே ரிசர்வேஷன் கேட்டகரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, பார்ப்போம் அடுத்து. அந்த ரிசர்வேஷன் படி கோட்டாக்கு எத்தனை இதுல ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தாலுகாக்கு ஏஆருக்கு எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன்ல எக்ஸிகியூட்டிவ் வார்டு கோட்டா, ஓப்பன்ல மினிஸ்டர் வார்டு கோட்டா, ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மெரிட்டரியஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவுதான் பிரிச்சிருக்கேன். நீங்களாம் வந்து ரவுண்ட் பண்ணி இப்போ ஒரு 495 இதுல வந்து 10%னா 49.5, இதுல 49 இல்ல 50 வச்சு 2ஆல பிரிக்கிறது, இந்த மாதிரி நீங்களா கால்குலேட் பண்ணாதீங்க. அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் கால்குலேஷன் பண்ணி தான் கேஸ் போனது. நான் சொல்றேன் வேக்கண்ட் எவ்வளவுனே மென்ஷன் பண்றேன். ஓப்பன் கோட்டாக்கு ஆண்களுக்கு 419 தான், பெண்களுக்கு 179, ஏஆர்ல 164, 71 அவங்களே பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுதான் ரிசர்வேஷன். இதுலதான் நம்மளுக்கு பிரியும். இதுல பிசி, இப்போ ஓப்பன் கோட்டால பிசில இருக்கேன், எஸ்சில இருக்கேன், எஸ்டில இருக்கேன் அப்படின்னா அது நம்மளுக்கு அதுல இருந்து நமக்கு பிரியும். அது உமனா இருந்தா உமன்ல பிரியும், என்ன ஏஆர்னா ஏஆர்ல பிரியும். ஓகேவா? அவன் எந்தெந்த கோட்டாக்கு எதுன்னு சொல்லி பிரிச்சுட்டான். ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா, வார்டு கோட்டாலாம் பிரிச்சு அவன் ரிசர்வேஷன் வேக்கண்டா அவன் சொல்லிட்டான். மொத்தம் இருக்கிற 1352 வேக்கண்ட்டுக்கும் பிரிச்சு சொல்லி இருந்திருக்கான் இந்த காலத்துல. ஓகேவா? சரி, அடுத்து இங்க இந்த இதுவும் கொஞ்சம் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? இதுல என்ன சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு? 20% ஓவரால் வேகன்சி. இங்க பாருங்க, ஓவரால் வேகன்சி 20% தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஓகேவா? அடுத்து அதுல இருந்து வார்டு கோட்டா 10% அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் 10%னா இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா டோட்டல் வேகன்ட் எவ்வளவு 1352 அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 20%னா டேரக்டா இதுல எடுக்கிறாங்க. மறுபடியும் 10% போட்டானாலும் இதுல எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க கூடாது, ரிமைனிங்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். 20% ஃபர்ஸ்ட் கல்வி, மீதி இருக்கிற வேக்கண்ட்ல தான் நீ 10% பார்க்கணும். அதாவது வார்டு கம் டிபார்ட்மெண்ட் கோட்டா 10% ஆஃப் த ரிமைனிங் 80%. இதுலதான் அவன் புதுசா கணக்கு காமிச்சது. 41 பேர் வெளியில தள்ளி புதுசா இது பண்ணாலும் இதுலதான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, பாப்போம் என்னன்னு சொல்லி. எல்லாமே ரிமைனிங்ல இருந்து தான் எடுத்திருப்பானே தவிர ஸ்போர்ட்ஸ் கோட்டா 10% ஆஃப் ரிமைனிங் 80%. 20% அங்க இடஒதுக்கீடு போயிடுச்சு, மீதி இருக்கிற 80ல தான் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? சரி, அதாவது நம்ம முழுசா ஸ்போர்ட்ஸ் கோட்டானா இத்தனை பர்சன்டேஜ் முழு நம்பர்ல இருந்து ஹோல் வேக்கண்ட்ல இருந்து எடுக்காதீங்க. 20 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறதுல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வேற எதுவும் இல்ல அதுல. ஓகேவா? சரி, வார்டு கோட்டாக்கெல்லாம் கீழேயே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம சைன் வாங்கணும். ஓகேவா? அதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, பாப்போம் என்னன்னு சொல்லி. ஃபார்ம் 1 நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்தவரை ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதுலயும் நிறைய பேருக்கு சந்தேகம். மாத்தி சைன் வாங்கிட்டு செல்லாமலாம் போயிருது. ஓகேவா? அவங்களே யாருக்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லி அத்தாரிட்டி யாருன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஃபார்ம் 1 யாரு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அத்தாரிட்டி சைன் வாங்கணும். ஃபார்ம் 2 யாரு, ஃபார்ம் 3 யாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத 16 வகையான ஸ்போர்ட்ஸையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. நானா ஒரு ஸ்போர்ட்ஸ் வச்சு அந்த ஸ்போர்ட்ஸ் இதுல ஆட் ஆகல, நான் அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், இதுக்கு மார்க் தருவாங்களா நீங்களா எதிர்பார்த்தா அது கிடைக்காது. அவன் கொடுத்திருக்கிற ஸ்போர்ட்ஸ் இருந்து அதுல நீங்க ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இல்லைன்னா அது வந்து சும்மா நீங்க நான் கிரிக்கெட்டுக்கு நான் வந்து ஸ்டேட் லெவல்ல வச்சிருக்கேன் ஏதாவது ஒண்ணுனா அது பார்ப்பாங்களே தவிர நம்மளுக்கு அதுக்கு மார்க்கோ இல்ல அது வந்து கோட்டாலேயோ இது இடம் பெறாது. ஓகேவா? சரி, அடுத்து அவனே 16 இது கொடுத்துருக்கான். ஒரு டைம் பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லி. டவுட் இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பிஎஸ்டிஎம்க்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? 20% வந்து இடஒதுக்கீடு வந்து பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஜியோ முன்னாடியே பாஸ் ஆனது. அதுபடிதான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் 20%. ஓகேவா? இதுல என்ன நம்மளுக்கு டவுட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆவதுல இருந்து காலேஜ் வர பிஎஸ்டிஎம்ல தமிழ் வழியில படிச்சிருந்தா நம்ம பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் 20% நம்மளுக்கு கோட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆவதுல இருந்து நான் வந்து 1ஆவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், 1ஆவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம்,
ரெண்டாவதுல இருந்து காலேஜ் வரை நான் தமிழ் மீடியம் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நாட் எலிஜிபிள் தான். ஒன்னாவதுல இருந்து காலேஜ் வரை வச்சிருக்கணும். ஓகேவா? வேற இந்த டவுட் ஒரு சில பேருக்கு இருக்கும். நான் ஒன்னாவதுல இருந்து 5வது வரை இங்கிலீஷ் மீடியம், ஏதாவது ஒண்ணு 1வது இருந்து 12வது வரை நீ ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ப்ரொசீஜர், காலேஜ்ல ஒரு சில பேருக்கு டவுட். ஓகேவா? 1ல இருந்து 12 நான் தமிழ் மீடியம் ஸ்கூல் முடிச்சிட்டேன். அடுத்து காலேஜ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பிஇ படிச்சேன். நிறைய பேர் பிஇ தான், பிஇ இல்லைன்னா ஆர்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியத்துல நான் தெரியாம எடுத்துட்டேன். அடுத்து நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல போட்டு ஒரு தமிழ் மீடியம் பேசிட்டேன்னு வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து எதை அப்ளை பண்றது, இது எலிஜிபிளா? நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி தான் எலிஜிபிள்னு சொல்றாங்க. அத மாதிரி இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் டிகிரி தமிழ்ல தான் பண்ணணும், எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்க 1 to 12 இது பண்ணிடலாம். ஓகேவா? டிகிரில ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபரன்ஸா கொடுக்கணும்னா, 2வதா முடிச்சீங்களா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அத டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இதுல டைரக்டா பண்ணிருப்பீங்களோ அதை ஃபர்ஸ்டா 2வது டிகிரில வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துருங்க. அதே இதுல டிகிரில இன்னொரு டிகிரியுமே நீங்க கீழே வந்து நீங்க இதுக்கு முன்னாடி என்ன டிகிரி முடிச்சீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அது அக்செப்ட் ஆகும். லாஸ்டா இப்ப எஸ்ஐல போனாங்களா அவங்க எல்லாருமே அதே கேட்டகரியில வச்சுதான் இது பண்ணாங்க. எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒருவேளை அதுல டவுட்டா இருந்துச்சு, ஏன் நான் இத மாதிரி 2 டிகிரியுமே வைக்க சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அங்க இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்க. இன்டர்வியூல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரே காலம் தான் கொடுத்துருப்பாங்க. யூஜி டிகிரின்னு ஒரே காலம் தான் கொடுத்துருப்பான். நான் யூஜில வந்து ஒருத்தன் பியும் படிச்சிருந்திருப்பான், இன்னொருத்தன் தமிழ் வழிக்காக நம்ம வந்து பிஎஸ்டியும் படிச்சிருப்போம். அங்க அவன் என்ன மென்ஷன் பண்ணா, பிஎஸ்டி மென்ஷன் பண்ணிருப்பான். அங்க அவங்களுக்கு தெரியும் நீ வந்து அப்ப குறிப்பிட்ட 12th முடிச்சுட்டு நீ மறுபடியும் அந்த ஆர்ட்ஸ் ஒரு தமிழ் வழியில படிச்சிருக்க டிகிரி, அதுக்கு ரொம்ப காலம் இடைப்பட்டு இருக்கு, நீ என்ன பண்ண? நான் வந்து அப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன், அடுத்துதான் நான் வந்து தமிழ் வழியில படிச்சேன், அப்ப இந்த கோட்டாக்காக படிச்சேன், இது என்கிட்ட வந்து ஹிடன் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி வந்துச்சு. ஓகேவா? இல்ல சார், நீங்க வந்து ஒரே ஒரு காலம் தான் கொடுத்துருக்கீங்க, அதுல நான் வந்து பிஎஸ்சி இடிஎம் இடஒதுக்கீடுல தான் வந்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு மீன் பண்றதுக்காக தான் நான் இந்த காலம் மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட மறைக்கணும்ன்ற நோக்கத்தோட நான் மறைக்கல. நீங்க கேட்டது ஒரே காலம், அதுல எதை போடுறது அப்படின்னா நான் பிஎஸ்டி இடஒதுக்கீடுல வந்தனால நான் அதை மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால அவங்க அந்த இதுல அக்செப்ட் ஆன மார்க்க அதையும் எடுத்துக்கிட்டாங்க. சரி, நம்மளுக்கு இது வந்து 2மே நீங்க மென்ஷன் பண்ணலாம், எது வித ரிஜெக்ஷனுமே ஆகாது. ஓகேவா? பாருங்க, நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்னன்னு சொல்லிட்டு கீழே பாருங்க, இங்க பாருங்க. First standard to Tamil medium for all classes from first standard to bachelor degree. ஓகேவா? பிஎஸ்டிஎம் வந்து யாருக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நாட் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட் கோட்டாஸ்க்கு மட்டும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அங்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, மறுபடியும் வந்து 20% இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்றனால அவங்களுக்கு மட்டும் பிஎஸ்டிஎம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மற்றபடி 1ல இருந்து பேச்சுலர் டிகிரி வர தமிழ் மீடியம் படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டிகிரி தான் படிக்கணும்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பழைய பிடிஎஃப்லயுமே இதே தான் இருக்கும், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து கன்செஷன் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். இது வந்து இந்த எக்ஸ் ஆர்மி மேன் பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க, விடோ பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்களாம் 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல இருந்து இடஒதுக்கீடுல இருந்து எல்லாமே இருக்கு. அவங்கலாம் அந்தந்த குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓகேவா? சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா இவங்களாம் அப்ளை பண்ணலாம். எதுவும் டவுட்டா இருந்துச்சுன்னா பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுதான். ஓப்பன் கோட்டாக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னா 70 மார்க், கொஸ்டின் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 கொஸ்டின் வரும். அதுவே டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குன்னு பாத்தீங்கன்னா 85 மார்க், 170 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 170 கொஸ்டின் இருக்கும். நம்மளுக்கு அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் கோட்டாக்கு வந்து 15 மார்க் இருக்கும். இங்க வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து வைவா வாய்ஸ்க்கு வந்து 10 மார்க், அங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 10 மார்க். ஸ்பெஷல் மார்க் சர்டிபிகேட்டுக்கு 5 மார்க், அவங்களுக்கும் 5 மார்க் சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின் 140 கொஸ்டின், 140க்கு 125க்கு மேல எடுத்தோம் அப்படின்னா செக்யூரான இடத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்க 125 டார்கெட் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இல்லாம 140 கொஸ்டின் இல்லாம காலையில 140 கொஸ்டின் நடக்கும், மதியானம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுல கிளியர் ஆனதான் அந்த பேப்பரை திருத்துவன்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேவா? அதுலயும் பாத்துக்கோங்க 100 கொஸ்டின் இருக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல. 6th to 12th வரை சொல்லிப்பாங்க, நம்ம 10th வரையே போதுமானதான். 40 கேள்வி எடுத்தாலே நம்ம பாஸ் ஆகல. ஓகேவா? நம்ம பேப்பரை செகண்ட் பேப்பரை திருத்திடுவாங்க. இதுல ஹையஸ்ட் மார்க்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதுக்கும் 100 கொஸ்டின் 100 மினிட்ஸ், அதாவது 100 நிமிடங்கள் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு டைம் தராங்க. ஓகேவா? சரி,
எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு பேருக்குமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒன்னா நடக்கும். மெயின் டெஸ்ட் வந்து வேற வேற தனித்தனியா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து அதேதான். ஓகேவா? அந்த 70 கொஸ்டின், அதாவது 140 கொஸ்டின் எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கா, அந்த 70 மார்க் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 70 மார்க்னா 140 கொஸ்டின் அர்த்தம். ஓகேவா? அதுல பார்ட் ஏல 80 கொஸ்டின், அதாவது 40 மார்க் 80 கொஸ்டின் இருக்கும். அந்த 80 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிகே, சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இடம்பெற்று இருக்கும். அடுத்து பார்ட் பில 30 கொஸ்டின், அதான் சாரி 30 மார்க் 60 கொஸ்டின். 60 கொஸ்டின்றது சைக்காலஜி. சைக்காலஜில என்னென்ன இருக்கும்? தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேத்ஸ் இருக்கும், டிஐ சார்ட் இருக்கும், பிளஸ் சைக்காலஜி. இது எல்லாம் சேர்ந்துதான் சைக்காலஜி. நான் வெறும் சைக்காலஜி மட்டுமே பிராக்டிஸ் பண்ணிட்டா 60 எடுக்கணும்னு நினைச்சா மார்க் எடுக்க முடியாது. அதனால அது சைக்காலஜினா இது எல்லாமே சேர்ந்து வந்துடும், பிராக்டிஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இதுல மினிமம் மார்க் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. நம்மளுக்கு கட் ஆஃப் தான் முக்கியம். 125 எடுத்தாதான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? அதாவது 120க்கு கீழே கேட்டகரியை பொறுத்து மாறும். சேஃப் ஜோனல்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 எடுத்தாதான் சேஃப்ல இருப்போம். ஓகேவா? சரி, அடுத்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போகும். நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே அடுத்து பிசிக்கல் போகும். பிசிக்கல் முடிஞ்சோடனே அடுத்து இன்டர்வியூ போகும். இன்டர்வியூ போனோடனே தான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்தோடனே மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜாயின் பண்றதா நம்மளுக்கு ப்ரொசீஜரா இருக்கும். ஓகேவா? வேற எதுவும் இல்லை. அடுத்து ஹைட்டு, ஜஸ்ட் அந்த மெஷர்மெண்ட் சொல்றாங்க. பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி எல்லாம் ஹைட் மினிமம் எவ்வளவு இருக்கணும் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். உமன்ஸ்க்கு வந்து 159 இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு மட்டும் 167 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்றாங்க. பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு 157 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் மெஷர்மெண்ட் நார்மலா இருக்கும் போது 81 சென்டிமீட்டரும் விரிந்த நிலையில, மார்பு விரிந்த நிலையில 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க பசங்களுக்கு மட்டும். ஓகேவா? அடுத்து இந்த ஹைட் மெஷர்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல ஆக்சுவல் மெஷர்மெண்ட், இது வந்து ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? அதாவது நான் 170 ஹைட் இருக்கணும், 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு ஹைட் பிரச்சனை இருக்கும். எல்லாமே எலிஜிபிளா இருப்பான், ஆனா எனக்கு ஹைட் வருமா வராதா அப்படின்றதுல இருப்பான். ஓகேவா? 170 வேணும், ஆனா 169.6 இருந்தா எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா எலிஜிபிள் இல்ல. நீ 169.6 இருந்தா அவன் என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறான்னா 0.5 தான் எடுத்துக்கிறான். 0.7 இருந்தாலும் 0.5 தான் எடுத்துக்கிறான். 0.8, 9 லாஸ்ட் 2 இருந்தா மட்டும் அவன் என்ன எடுத்துக்கிறான்னா 170 ரவுண்ட் பண்ணிக்கிறான். 169.8, 169.9 அப்படின்னு 170 எடுத்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். ஓகேவா? இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்ப எல்லாமே இதுல வந்துருச்சு, எலக்ட்ரானிக்ல வந்துருச்சு. ஓகேவா? டிஜிட்டல் மிஷின். முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த நார்மலா மெஷர் பண்ணுவாங்க, அடுத்து இன்னொரு டைம் மெஷர் பண்ணுவாங்க, அடுத்து டிஜிட்டல் அனுப்புவாங்க. இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயமா மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப 3 சான்ஸ் ஆனாலும் டிஜிட்டல்ல தான் உனக்கு மெஷர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பாப்போம் என்னன்னு சொல்லி. எண்டூரன்ஸ் டெஸ்ட், அதாவது பசங்களுக்கு 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல ஓடணும். உமன்ஸ்க்கு வந்து 400 மீட்டர் வந்து 2.5 நிமிஷத்துல ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டைமிங் சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேவா? பிசிக்கல் டெஸ்ட் வந்து நமக்கு 15 மார்க் இருக்கும். 3மே 5 மார்க் இருக்கும். ரன்னிங்க்கு 5 மார்க் இருக்கும். லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்ப்புக்கு ஒரு 5 மார்க் இருக்கும். ரோப்புக்கு வந்து ஒரு 5 மார்க் இருக்கும். ஓகேவா? அதுவே பொண்ணுங்களுக்காக இருந்துச்சுனாலும் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்கும். ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்ல ஏதாவது ஒண்ணு. ஓகேவா? 5 மார்க். ரன்னிங்க்கு 5 மார்க். அவங்களுக்கு வந்து ரோப்புக்கு பதில் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பால் த்ரோ இல்லைன்னா ஷார்ட் புட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு 5 மார்க் வரும். ஓகேவா? இதான் பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். அடுத்து இன்டர்வியூ 10 மார்க். இன்டர்வியூல மினிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் 5 வந்துருவாங்க. ஓகேவா? நீங்க நார்மலான ப்ராப்பர் கோர்ட்ல போயிட்டு அசம்பிள் ஆனாலே 5 மார்க் மினிமம் வந்துடும். நீங்க அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 10க்கு 10 எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் சரியா கொடுக்கல அப்படின்னா 5.25 கூட நிப்பாட்டிருக்காங்க. அதனால மினிமம் நம்மளுக்கு 5 மார்க்காக வந்துடும். ஆனா நம்ம பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 8.5க்கு மேல நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? சரி, உங்களுக்கு வேற ஏதாவது நோட்டிபிகேஷன் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பிசிக்கல் மெஷர்மெண்ட் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இதுவரை நம்ம நோட்டிபிகேஷன் எப்பன்னு கேட்டுட்டு இருந்த காலம் போய் இப்ப அடுத்து நீ எதுக்கு போயிடக்கூடாதுன்னா எக்ஸாம் எப்போ வரும்னு போயிடாத. படிச்சு முடிச்சிட்டியா, இன்னும் என்னென்ன போர்ஷன் எல்லாம் இருக்கு, இதுக்குள்ள அதை கவர் பண்ணணும், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் ரிவிஷன் பண்ணணும்.
எல்லா டெஸ்ட்லயுமே நான் மார்க்ல 3 மார்க்குள்ள வரணும்ன்ற எய்மை செட் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் நம்மள கிளியர் பண்ண முடியும். உனக்கு பயம் தான் இருக்கணும். உனக்கு திருப்பியும் வந்து எதையோ ஒன்று நோக்கி போய்கிட்டே இருக்கக்கூடாது. நோட்டிபிகேஷன் வருமானு டவுட்டா இருந்துச்சு, உனக்கு இருந்துச்சுன்னா இப்ப வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உனக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் விட்டா எக்ஸாம் விட்டே ஆகணும். எக்ஸாம் வந்துடும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள. ஓகேவா? நீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி சிலபஸை முடிச்சு நல்லா எத்தனை டைம் ரிவிஷன் அதிகப்படுத்தினா மார்க்கை நம்ம 125க்கு மேலவே எடுத்து வைக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.